வெல்கம் டு சமையல் டிஷ்ஷஸ். ரொம்ப குறைவான நேரத்தில் குயிக்காக செய்யக்கூடிய ஒன் பாட் ரெசிபி தான் இந்த அரிசி பருப்பு சாதம். பிரியாணியோட டேஸ்ட்டையே கொஞ்சம் ஓரங்கட்டுற அளவுக்கு இதோட டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். அரிசி பருப்பு சாதம் உதிரி உதிரியாக கொஞ்சம் கூட மிஞ்சாத அளவுக்கு எப்படி டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு 1 கப்பளவு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். 1 கப்பளவு புழுங்கல் அரிசிக்கு 3/4 கப்பளவு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். துவரம்பருப்போட அளவு நம்மளோட விருப்பம்தான், எந்த கப்பில் வேணாலும் அளந்துக்கலாம். நம்ம சேர்க்குற அரிசியோட அளவுக்கு பாதிக்கு மேலே நம்ம துவரம்பருப்பு சேர்த்தோன்னா அரிசி பருப்பு சாதத்தோட டேஸ்ட்டு கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மல்லி சேர்த்து கொரப்பாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. மிளகு சீரகத்தை கொரப்பாக தட்டிட்டு இது கூடவே 8 பல்லு பூண்டு சேர்த்து தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு நம்ம சமைக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தட்டி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. அரிசி பருப்பு சாதம் ஒரே பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். அரிசி பருப்பு சாதத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததும் 3 சேப்பு மிளகாய், கீர்ன பச்சை மிளகாய் 2, கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கங்க. இதில் இப்போ நம்ம தட்டி வச்சுருந்த மசாலாவை சேர்த்து பச்சை வாசனை போகிற வர வதக்கி விட்டுருங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. நான் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு பெட்டராகவே இருக்கும். வெங்காயத்தை சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுருங்க. பொன்னிறம் ஆக வேண்டாம், லேசாக வதக்கி விட்டால் மட்டும் போதும். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. வெங்காயம் லேசாக வதங்கின பிறகு 3 பழுத்த தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா குக் ஆகிற வர வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சேப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் சேர்க்க வேண்டாம், சாம்பார் சாதம் மாதிரி ஆகிடும். அதனால் சேப்பு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். எல்லாம் பச்சை வாசனை மாறுறது வர வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா குழஞ்சி குக்காகி வரணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசி பருப்பையும் சேர்த்து ஒரு தடவை மசாலாவோட கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்க நெய் மசாலாவோட சேர்ந்த அரிசி பருப்பையும் வதக்கும் போது அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இதை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. அரிசி பருப்பை சேர்த்து கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க 1 கப்பளவு அரிசிக்கு 3 கப்பளவு தண்ணி ரொம்ப கரெக்டாக இருக்கும். பருப்போட அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம், அரிசிக்கு மாத்திரம் தண்ணி சேர்த்தா போதுமானதாக இருக்கும். இப்போது உப்பு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். குக்கரை மூடிட்டு 3 விசில் வர வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர்லேருந்து 3 விசில் வந்ததும் ப்ரெஷர் இறங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணும் போதே செம்ம வாசனையாக இருக்கும். அடி பிடிக்காமல் அருமையாக வந்திருக்கு அரிசி பருப்பு சாதம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து கலந்துட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இதே மாதிரியே நம்ம சொன்ன அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தி அண்ட் சிம்பிள் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் சமையல் டிஷ்ஷஸ்.